பாருங்க இவருதான் ஹீரோ ஏசி போடாது பாருங்க. வைரமுத்து மாதிரியே ஃபீல் பண்றியடா. கேட்டா ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அப்படி என்ன ஸ்கிரிப்ட் தான் கேட்டு தொலைங்க. என்னங்க பாக்குறீங்க? இதுதாங்க என் நண்பனை பத்தி நான் எழுதின கதை. இது கதை இல்ல, நிஜம். ஆனா பாருங்க, என் நண்பனே கேட்டு பாருங்க, அவன் சொன்ன இது நான் எழுதிருக்கிறது எல்லாமே அத்தனையும் உண்மை. என் ரத்தம் வேறுங்க எல்லாத்தையும் சிந்தி எழுதியிருக்கிறேன். கேட்டா பாருங்க நம்மள லூசு ஊத்தின்னு வேணா நீங்களே கேளுங்க. சரவணா உள்ளவரை போதும். அத சொல்றேன். இதே ஒரு பொண்ணு ஏதோ நம்ம கிளாஸ் கெப்பியை பத்தி ஏதோ சொன்னீங்க. நீங்களே கண்டுபிடிச்சோங்க யார் வார்த்தைங்க ஸ்டெப்பி பத்தி சொன்னது. நீ முதல்ல சொல்றதோ கடைசியில சொல்றதோ எத்தனை வாட்டி சொல்றான்னு மட்டும் கவனிங்க. எத்தனை வாட்டி சொன்னது அவன் தான். அப்புறம் வந்து தங்கச்சி சொல்லிட்டு தங்கச்சி வந்து கவலை பூச்சி குடிக்கிறா. அவன் கேட்டா வந்து அவ குடிச்சாடா நான் குடிச்சாடான்னு சொல்றான். கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் சொல்லலையா? அன்னைக்கு கூகுள் பிளஸ்ல சாட் பண்ணா சொல்லிட்டாங்க. பிளஸ்ல போய் ஹேங் அவுட் அப்போ சரவணா ஹேங் ஆயிட்டா. நான் சொல்லி இருந்ததா நீங்க நம்புனீங்கன்னா பரவாயில்ல. எவனோ சொன்னாட்டு நீங்க சரி. சரவணா வந்து வல்லவன் 2 அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து நான் சரவணாவை ஹீரோவா போடலாம்னு நினைக்கிறேன். இதுல யாரு நயன்தரா யாரு வந்து ரீமாசின் அப்படின்னு என் நண்பனே கேளுங்க. என் நண்பனோட சாய்ஸ். ஹீரோவோட சாய்ஸ். ஹீரோ தான் டிசைட் பண்ணுவாங்க. ஹீரோயின் அங்க ஹீரோ தான் ஹீரோயின் டிசைட் பண்ணுவாங்க. அதனால ஹீரோ கிட்டே அந்த பொறுப்பை கூட சொல்லுவாங்க. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் கால் ஷீட் கொடுக்கலீங்க. ஏன்னா வந்து அந்த படத்துல சில பல வெட்டி சீன்கள்லாம் இருக்கிறதுனால நான் வந்து என் சரவணா நண்பனை தான் அந்த இடத்துல நான் வந்து ஒரு முக்கிய ஒரு பங்காக நான் வந்து இது பண்றேன். ஆனால் நண்பன் யாரை போடலான்னு சொல்றானோ அவங்களே போட்டுடலாம். நோ கமெண்ட். அதுக்காக வந்து ரீமாசினுக்கு கடைசி கிளைமேக்ஸ் அப்போ ஆஃப் பேண்ட் ஜெட்டிலாம் போடுற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்காக சரவணா யோசிக்கிற பொண்ணு வந்து என்னால அந்த ஜெட்டி போட்டு வச்சா நான் வந்து 10 மீட்டருக்கு வந்து நல்லி எடுக்கணும். நம்ம வந்து ரொம்ப தப்பு பேசிட்டு இருக்கா. இதை நீ கவனி. பாத்தீங்களா? அப்ப கூட நம்ம நண்பன் தான் சொல்றான். அப்பனா என்ன அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. நண்பன் சொல்லுவாங்க. அப்ப கூட பாத்துக்கோங்க நம்ம நண்பன். அப்ப வந்து அவங்க 2 பேருக்கும் நான் நண்பன். அப்பனா இவனே வந்து நண்பன் இல்லன்றத ஒத்துக்கிட்டான். அப்பனா வேற என்ன? இப்ப சரவண இவ்வளவு நேரம் வந்து அந்த பொண்ணு என் பேருக்கு தட்டி விட்டான். ஆனா இப்ப அவன் வாயில என்ன சொல்லிட்டான் போன் பேசும்போது பாரிசேவி நம்ம நண்பன் மெல்வினா அப்படின்ட்டான். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப வந்து இவன் நண்பன் இல்ல ஸ்டெப்பிங்கன்னா அப்ப வேற என்ன இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. தம்பி ஆனா அது 2மே சரவணன் கிடையாது. அப்ப வேற யாரா இருக்கும்? ஒண்ணு புருஷனா இருக்கும் இல்லாட்டினா கள்ளக்காதலனா இருக்கும். சரவணன் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நான் எதுக்கு என்னோட நண்பரை ஹீரோவா சூஸ் பண்ணேன்? யோசிங்க, நல்லா யோசிங்க. லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்டின்னு சொல்லுதா? சொல்றபடி கேளுங்கடா. திட்ட போறாடா. நீ வேறடா அவ சரியான மானகட்ட சென்ட் பண்ணா. சந்தோஷம் தான் போடுவா, திட்டலாம் மாட்டா. அப்ப சரண சிரிக்கிறான் பாரு.